வணக்கம் நண்பர்களே. ஒரு சிஸ்டம் அது உங்களை எப்பவுமே ஏழையாவும் ரொம்ப கடினமா உழைக்கிறவங்களாவும் வச்சுக்கவே டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த சிஸ்டத்தோட பிடியிலிருந்து விடுபட்டு உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கி எப்படி போறது? வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஸ்கூல், அப்புறம் ஒரு வேலை, அதுக்கப்புறம் வீடு, கார்னு இஎம்ஐ, இப்படியே வருஷங்கள் ஓடி போய் கடைசியில ரிட்டையர்மெண்ட். இந்த வழக்கமான கணிக்கக்கூடிய பாதையில தான் உங்க வாழ்க்கையும் போயிட்டு இருக்கா? அப்படி இருந்தா நீங்க மேட்ரிக்ஸ்னு சொல்ற ஒரு அமைப்புல சிக்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல, இது சினிமா இல்ல. இது நிஜ உலகத்துல பணக்காரங்க மத்தவங்கள எப்பவும் பணத்துக்காகவே வேலை செய்ய வைக்கிற ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்து தெரியுமா? ரொம்ப சிம்பிள். உங்க நேரத்தை காசுக்கு விக்கிறது தான் ஒரே வாழ்க்கை முறைன்னு உங்களை நம்ப வைக்கும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்ம நேரத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிச்சா நம்மளால இந்த ஆட்டத்துல என்னைக்கும் ஜெயிக்கவே முடியாது. சரி, அப்போ இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்னதான் வழி? முதல் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், நம்ம மைண்ட் செட்டை மாத்துறது தான். நம்ம யோசிக்கிற விதத்தை மாத்தினாலே போதும், வெளியே வரதுக்கான வழி தானா தெரிய ஆரம்பிச்சிரும். இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. பண விஷயத்துல வெற்றி பெறாதவங்க கிட்ட போய் ஐடியா கேட்டா என்ன ஆகும்? அதனால அத முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு பதிலா ஜெயிச்சவங்க, மென்டர்ஸ், கோச் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. இது உங்க கேமையே மாத்திரும். வாழ்க்கையில பெரிய ரிஸ்க்னா என்ன தெரியுமா? எந்த ரிஸ்க்குமே எடுக்காம இருக்கிறது தான். குறிப்பா உங்க 20ல இருந்து 30 வயசுக்குள்ள. அப்போதான் உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள்லாம் கம்மியா இருக்கும். தைரியமா கணக்கிடப்பட்ட ரிஸ்க் எடுங்க. அது ஒரு புது பிசினஸா இருக்கலாம், இல்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறதா கூட இருக்கலாம். ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆகிடலாம்னு நினைக்கிறீங்களா? அது வெறும் கனவு தான். அந்த எண்ணத்தை தூக்கி குப்பையில போடுங்க. உண்மையான செல்வங்கிறது ஒரு 5ல இருந்து 10 வருஷம் கேம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு தெளிவான பிளான், ஒரு சிஸ்டம் கண்டிப்பா வேணும். இங்க 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஒன்னு, பணத்தை சேமிக்கிறதுக்காக நேரத்தை வீணடிக்கிறது. இன்னொன்னு, நம்ம வருமானத்தை பல மடங்கு அதிகமாக்க புது புது ஸ்கில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. சேமிக்கிறது நல்லதுதான், தப்பே இல்ல. ஆனா சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னா உங்க வருமானத்தை ராக்கெட் வேகத்துல ஏத்துற ஸ்கில்ஸ்ல முதலீடு பண்றது தான் ஒரே வழி. சரி, மைண்ட் செட்டை மாத்தியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், அதாவது தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்கலாம். இதுதான் உங்க ஃபைனான்சியல் பிளேபுக். இந்த வித்தியாசத்தை பாருங்க. ஒரு எம்ப்ளாயி தன்னோட நேரத்தை கொடுத்து சம்பளம் வாங்குறாரு. அவங்க வேலை செய்யலனா காசு வராது. ஆனா ஒரு தொழில் முனைவோர் அப்படி இல்ல. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்காக 24/7 வருமானம் சம்பாரிச்சு தர ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இதுதான் உண்மையான பவர். இங்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிருக்காங்க பாருங்க. பணக்காரங்க ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு தொழிலாளி மாதிரி வேலை வாங்குறாங்க. நீங்க பணத்துக்காக ஓடுறத விட்டுட்டு உங்க பணத்தை உங்களுக்காக ஓட வைக்க கத்துக்கணும். சரி, உங்க பணம் உங்களுக்காக எப்படி வேலை செய்யும்? ரொம்ப சிம்பிள். சொத்துக்கள், அதாவது அசெட்ஸ், உங்க பாக்கெட்ல பணத்தை போடும். பொறுப்புகள், அதாவது லயபிலிட்டிஸ், உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கும். தங்கம், ஸ்டாக்ஸ் இதெல்லாம் அசெட்ஸ். ஆனா ஒரு புது கார் இல்ல கெத்துக்காக வாங்கின ஒரு பெரிய வீடு இதெல்லாம் லயபிலிட்டிஸ். ஆனா ஜாக்கிரதை, உங்க பிளானை மொத்தமா காலி பண்ற ஒரு பெரிய வில்லன் இருக்கான். அதுதான் இம்பல்ஸ் பையிங். ஃபெஸ்டிவல் சேல், லிமிடெட் டைம் ஆஃபர்னு உங்களை எழுப்பான். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மலிவா இருக்குன்னு தேவையில்லாததை வாங்காதீங்க. தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. உண்மையிலேயே சுதந்திரமா இருக்கணும்னா ஒரே ஒரு வருமானம் மட்டும் போதுமா? யோசிச்சு பாருங்க. திடீர்னு அந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு சரியான உதாரணம் நம்ம கோபிநாத். அவருக்கு குறைஞ்சது 6 வெவ்வேறு வழிகள்ல வருமானம் வருது. டிவி ஷோ, மேடை பேச்சு, புக்ஸு, யூடியூபு, ஸ்டாக்ஸு, பேங்க் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டே போலாம். இதுல ஒன்னு நின்னா கூட மத்த 5ம் அவரை காப்பாத்தும். இதுக்கு பேர் தான் உண்மையான ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. இவ்வளவு நேரம் நம்ம பணத்தை பத்தி பேசிட்டோம். ஆனா இப்பதான் அசல் விஷயத்துக்கே வரும். இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதோட கடைசி இலக்கு பணம் மட்டும் இல்ல, அது உண்மையான சுதந்திரம். உங்க நோக்கம் என்ன? ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? இந்த ஏங்கிற கேள்விக்கே உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கணும். அதுதான் உங்களை தொடர்ந்து ஓட வைக்கும். சும்மா பணத்துக்காக மட்டும் ஓடுனா சீக்கிரமே டயர்டாயிடுவீங்க. அதனால ரிசல்ட்டை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க வேலையில, உங்க முயற்சியில கவனம் செலுத்துங்க. மத்தவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூவை கொடுங்க. நீங்க உங்க துறையில மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா பணமும் வெற்றியும் தானா உங்களை தேடி வரும். அது ஒரு பை ப்ராடக்ட் தான். இந்த மொத்த பயணத்தோட கடைசி ஸ்டேஷன் இதுதான், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அப்படின்னா என்ன? உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒரு சம்பளத்துக்காக வேலைக்கே போக தேவையில்லாத ஒரு நிலைமை. அப்பவும் உங்களால சந்தோஷமா செழிப்பா வாழ முடியும். அதுதான் உண்மையான சுதந்திரம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த சிஸ்டத்தை உடைச்சிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்களா? இல்ல இந்த சிஸ்டம் உங்களை உடைச்சி அதே இஎம்ஐ சம்பளங்கிற வட்டத்துக்குள்ளேயே சிக்க வைக்க போகுதா? முடிவு உங்க கையில தான். யோசிங்க, செயல்படுங்க.